வணக்கம் மாணவர்களே. இந்துவுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எப்படி தொடர்பு நீடிக்கிறது? இந்துவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக சில நாடுகளிலே குறிப்பாக இந்தியாவிலே எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழும். இதுக்கு இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை, முஸ்லீம்கள் ரமலான் பண்டிகை அப்படிம்பாங்க. ரம்ஜான் பண்டிகை தமிழில் எழுதியிருக்கோம். ரம்ஜான் பண்டிகையோட நல்வாழ்த்துக்கள். என்னுடைய திருக்குறள் நான் ஒரு இந்து. ரம்ஜான் முஸ்லீம் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, மற்றெல்லாம் புறத்தும் புகழையில். திருக்குறள் மன்னனை வச்சு திருக்குறளை சொல்லாமல் இருந்தால் இப்படியே. அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. ஒரு இல்லற வாழ்க்கைன்னா தர்மம் தான். இதை நபிகள் நாயகம் இறை தூதர், நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டப்போ நபிகள் நாயகம் கடவுள்னு பேசிட்டேன். ஒரு முஸ்லீம் என்கிட்ட பேசினார். அவர் கடவுள் கிடையாது, இறை தூதர்னார். அப்படியே வச்சுக்கலாம். கடவுளாக இருந்தாலும் சரி, இறை தூதராக இருந்தாலும் சரி. அவர் இந்த இறை தூதரோட பேசியிருப்பார். ஒரு வயசான அம்மா நவாப்பழம்னு சொல்லுவோம். இந்த நவாப்பழத்தை கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அதனால பறித்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கு. அவர் வாங்கி எல்லோரும் இறை தூதர் பேசியிருக்கோம். வாங்கி நான் உங்களை பார்க்கணும் வந்தேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா பிரித்து பார்த்தா நவாப்பழம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருக்கா. எல்லாத்தையும் சாப்பிட்டார். நன்றி அம்மா அண்ணா கொடுத்ததுக்கு கொஞ்சம் காணிக்கை வேணான்ட்டு அந்த அம்மா போயிட்டு மற்ற இறைத்தூதெல்லாம் பேசியிருந்தாங்க. இல்லை நபிகள் நாயகம் வாங்கி எல்லா பழத்தையும் அவர் ஒரு கடை இறைத்தூது எல்லோரும் கொடுப்பார். அவரே தின்னுபிட்டு நல்லா இருக்கு போயிட்டு வாங்க மாட்டாங்களே. சந்தேகம் அந்த அம்மா போனதுக்கு பிறகு அவரை கேட்டாங்க, என்ன தலைவரை நபிகள் எங்களுக்கு ஒன்று கொடுக்காம சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு அனுப்பிட்டேன். அப்போ சொன்னார் நபிகள் நாயகம், அந்த அம்மா கொண்டு வந்தது ஒரே புளிப்புயா, அதை திணிக்கும் போது தான் புளிக்குது. ஆனால் நான் அது புளிக்குதுமான்னு சொல்லியிருந்தேன் ஒரு வாரத்தில். அந்த அம்மா மனசு எனக்காக கொண்டு வந்தோம், எவ்வளோ மனம் வாடம். அதனால தான் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு கொடுத்தா ஐயா புளிக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த அம்மா மனம் வாடம். அதுக்காக தான் நான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, மற்றெல்லாம் புறத்தும் புகழ. மற்ற ஒன்றுமே வாழ்க்கை கிடையாதுன்ட்டார் நபிகள் நாயகம். இதே தான் வள்ளுவர் சொன்னார். இது என்ன தெரியுமா? மனம் மொழி மெய்களால். ஒருவருடைய மனதாலே கூட பாவம் செய்யக்கூடாது, வார்த்தையால் பாவம் செய்யக்கூடாது, உடம்பாலே பாவம் செய்யக்கூடாது. இதை அத்தனை ஞானிகளும் வலியுறுத்தினார்கள். அதனால தான் சைவ சமயத்திலே சிவபெருமானையும், கிறிஸ்துவ மதத்திலே இயேசு பெருமானையும், முஸ்லீம் மதத்திலே அல்லாவையும், இவர்கள்லாம் ஞானிகள் சார். ஞானிகள் எந்த மதத்துக்கும் குறுக்கீடு கிடையாது. அறத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள். அதையே வலியுறுத்தி கூறியவர் தான் வள்ளுவ பெருமான். அறம் என